ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு அஞ்சல் துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை தொடர்ந்து கடைசி வரை பாருங்க. பார்த்த பிறகு மறக்காமல் நிறைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அதோட இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள் போகலாம். அஞ்சல் காப்பீட்டு முகவர் பணிக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைனிலோ ஆஃப்லைனிலோ விண்ணப்பிக்க தேவையில்லை. நேரடியாக நேர்காணலுக்கு வர சொல்லியிருக்காங்க. தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் நேரடியாக போயிட்டு நேர்காணலில் கலந்து கொள்ளலாம். என்னைக்கு நேர்காணல் நடைபெற இருக்குதுன்னா 28/12/2020. ஸோ நேர்காணலின் போது பார்த்தீங்கன்னா ஆல் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ், அதுக்கான ஜெராக்ஸ் காப்பி, ஃபோட்டோ அனைத்தும் வச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். ஸோ வாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தருமபுரி கோட்டை அஞ்சல் கண்காணிப்பாளர் அவர்கள் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அஞ்சல் துறையில் செயல்படுத்தப்பட்டு வரும் காப்பீடுகளை சேகரிக்க நிகழாண்டில் புதிய முகவர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர். தருமபுரி கோட்டை அஞ்சலகத்தில் வரும் 28ஆம் தேதி முற்பகல் 11 மணிக்கு முகவர்கள் தேர்வுக்கான நேர்காணல் நடைபெற உள்ளதாக சொல்லியிருக்காங்க. 10th மற்றும் +2 வகுப்பில் தேர்ச்சி பெற்ற 18 வயது முதல் 50 வயது வரை உள்ளவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த நேர்காணல் கலந்து கொள்ளலாம் சொல்லியிருக்காங்க. அங்கன்வாடி ஊழியர்கள், முன்னாள் முகவர்கள், முன்னாள் படை வீரர்கள், ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் உள்ளிட்ட தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் பங்கேற்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நேர்காணலின் போது பார்த்தீங்கன்னா புகைப்படம், வயது, கல்வி சான்று, ஆதார் ஆகியவற்றை உடன் எடுத்து வர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் பெற மறக்காமல் பிரபு எம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. மீண்டும் நாம் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.